வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஒரு சின்ன தகவலுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 35 10 மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் அதுக்கு நம்ம 80 வோல்ட்டு கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா 80 வோல்ட்டு 15000 MFT கெப்பாசிட்டி. இது இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம்னா நார்மல் இந்த மாதிரி பிசிபிலையோ இல்லது இந்த மாதிரி பிசிபிலையோ இது வந்து இந்த கண்டென்சரு செட் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி 4 கெப்பாசிட்டி போகிற மாதிரி பிசிபி கடையில் கிடைக்கும். இது வந்து சான் கம்பெனியில் இந்த பிசிபி வருது. இந்த பிசிபியை நீங்கள் இந்த சென்டரை வந்து கட் பண்ணி 2 கெப்பாசிட்டி மட்டும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது 4 கெப்பாசிட்டிக்குள்ள பிசிபி. இது இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இந்த கண்டென்சரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. எந்த இடத்துலனா இந்த இடத்துல இந்த பிசிபி வந்து இந்த இடத்துல நீங்கள் ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கங்க. ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி இப்போ நீங்கள் அதை நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிசிபியில் எக்ஸ்ட்ரா வந்து 104 PF 2 போகிறதுக்காக சின்ன ஹோல்ஸ் 2 போட்டிருக்கேன். அந்த பிசிபியில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்காது, நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதை போட்டு தான் நம்ம இந்த 104 PF 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 15000 MFT பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹெவியான ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவினா எப்படின்னா, எஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 4191 மேலே, அதேமாதிரி மாஸ்பெட்டு டிரான்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஹெவி ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் 15000 MFT தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூட கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்மியாக தான் கொடுக்கக்கூடாது வோல்ட்டை. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.